ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு தன் வாழ்க்கைய பத்தி ரொம்பவே வருத்தம். சின்ன வயசுல இருந்தே அவன் வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகளாவே இருந்துச்சு. அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா, தங்கச்சி, தம்பிங்கன்னு எல்லாரையும் அவன் தான் பாத்துக்க வேண்டியதா போச்சு. வீட்டு பொறுப்புகள் எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே அவன் மேல விழுந்துச்சு. அவன் பெரியவனானதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்பதான் எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சான். ஆனா வாழ்க்கை இன்னும் லேசாகல. உண்மையில அவனோட பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகத்தான் செஞ்சுது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா உடனே புதுசா ஒண்ணு வந்துடும். தன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு அவன் ரொம்பவே கலங்கினான். ஒரு நாள் ரொம்ப சோர்வும் விரக்தியுமா இருந்த அந்த மனுஷன் ஒரு ஞானியான துறவிகிட்ட போய், ஐயா, நான் உலக வாழ்க்கையை துறந்துட்டு உங்க சீடனா ஆகணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில ஓயாத பிரச்சனைகளால ரொம்ப களைச்சிட்டேன். எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னான். துறவியும் சம்மதிச்சு, சரி, நீ என் சீடனா ஆகலாம். ஆனா முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அந்த மனுஷன் சொன்னான், சுவாமி, என் வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகள் தான். சில சமயம் பணப்பிரச்சனை, சில சமயம் மனைவி கூட சண்டை, சில சமயம் ஆபீஸ்ல பிரச்சனை, மத்த நேரம் வேற ஏதாவது. ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொன்னு வந்துடுது. எனக்கு ஒருபோதும் வெற்றி கிடைக்கிறதே இல்ல. எப்பவும் போராடிக்கிட்டே இருக்கேன். எப்பவும் சோகமா கவலையா இருக்கேன். துறவி பொறுமையா கேட்டுட்டு, சரி, இப்போதைக்கு என் குடிசையில என் கூட இரு அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் காலையில துறவி அந்த மனுஷன் கிட்ட, நம்ம போலாம், நாம இன்னொரு கிராமத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் பயணத்தை தொடங்கினாங்க. போற வழியில ஒரு நதியை கடக்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்க அங்க நின்னு கொஞ்ச நேரம் நதியை பார்த்தாங்க. அப்புறம் துறவி, நம்ம நதியை கடக்கணும், ஆனா தண்ணி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவனும் தலையாட்டினான். அவங்க அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னாங்க. அப்புறம் அவன் கேட்டான், சுவாமி, நதியை கடக்கணும்னு சொன்னீங்க, ஆனா ஏன் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கோம்? துறவி பதில் சொன்னாரு, நதி வத்தி போறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அது வத்தினதும் நம்ம கடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி அமைதியானாரு. அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் சொன்னா, ஆனா சுவாமி, அது எப்படி முடியும்? நதிதானா வத்தி போகாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது வத்தி போறதுக்காக நம்ம காத்துட்டே இருந்தா இங்கேயே நிரந்தரமா மாட்டிக்கிட்டே இருப்போம். கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை கடக்க முயற்சி செய்யணும். துறவி சிரிச்சிட்டு சொன்னாரு, சரியா சொன்ன. அதைத்தான் நீ புரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். வாழ்க்கை இந்த நதி மாதிரிதான். வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி மாதிரி. அவை எப்பவும் அங்கேயே இருக்கும். உங்க பிரச்சனைகள் மறைஞ்சு போறதுக்காக நீங்க காத்திட்டு இருந்தா ஒருபோதும் நீங்க முன்னாடி போக முடியாது. நீங்க அவங்களை எதிர்கொண்டு கடக்க முயற்சி செய்யணும். அது கஷ்டமா இருந்தாலும் சரி, அப்போதான் நீங்க மறுபக்கத்தை அடைய முடியும். அப்புறம் அவனை பார்த்து சொன்னாரு, என் நண்பா, உலகத்தை விட்டு ஓடுறது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காது. அது நதி வத்தி போறதுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி. உலகத்தை திறந்த பிறகும் வேற மாதிரியான பிரச்சனைகள் அங்கேயே இருக்கும். அதனால நீ வீட்டுக்கு போ. கஷ்டங்கள் வந்தா விட்டு கொடுக்காத. அதை எதிர்கொண்டு தீர்த்து வை. அதுதான் வாழ்க்கையில முன்னாடி போறதுக்கு ஒரே வழி. அந்த மனுஷனுக்கு துறவியோட செய்தி புரிஞ்சுது. அந்த ஒரே ஒரு பாடம் அவனோட சிந்தனை முறையையே மாத்திடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு அவன் ஒரு சரியான வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு வாழ்க்கையோட சவால்களை தைரியமா எதிர்கொண்டு முன்னோக்கி நகர ஆரம்பிச்சான். மெதுவா எல்லாம் சரியாக ஆரம்பிச்சுது. இந்த கதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற ஒரு அங்கம். போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்ல. சிலருக்கு பணப்பிரச்சனை, சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு உடல்நல கவலைகள், சிலருக்கோ மனசுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை யாருக்கும் லேசு இல்ல. நாம அடிக்கடி என்ன நினைப்போம்னா, இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துட்டா வாழ்க்கை நிம்மதியாயிடும் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்னு முளைச்சு நிற்கும். எல்லாம் சரியாகி ஒரு சரியான நேரம் வரும்னு நம்ம காத்துக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை முழுக்க காத்துக்கிட்டே தான் இருப்போம். இது எப்படின்னா, ஆறு வத்தி போகும்னு கரைகிட்டையே நிக்கிற மாதிரி. அது ஒருபோதும் நடக்காது. அதனாலதான் நம்ம பிரச்சனைகளை எதிர்கொண்டு முன்னாடி நகரணும். நம்ம ஓடி ஒளியவோ விட்டு கொடுக்கவோ கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம தான் கையாளணும். அப்படித்தான் நாம வளருவோம். அப்படித்தான் வாழ்க்கை முன்னாடி போகும். பிரச்சனைகள் தடைகள் மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில அவை வெற்றிக்கு நம்மளை கூட்டிட்டு போற படிக்கட்டுகள். ஒவ்வொரு சவாலும் நம்மளை இன்னும் பலமாக்கும், புதுசா எதையாவது கத்துக் கொடுக்கும். அதனால பிரச்சனைகளுக்கு பயப்படுறதுக்கு பதிலா நாம் அதை எதிர்கொள்ள கத்துக்கணும். வெற்றியும் மன அமைதியும் வாழ்க்கை லேசா இருக்கும்போது வர்றதில்ல. வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் போதும் நாம தொடர்ந்து முயற்சி செய்யும் போதுதான் அவை கிடைக்கும். அதனால நிறுத்தாதே, காத்து கிடக்காதே, நகர்ந்துகிட்டே இரு. கடைசியில நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க.